தேர்வர்களுக்கு வணக்கம். ஐஎன்எம்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், 1931ஆம் ஆண்டு 2வது வட்டமேஜை மாநாடு. பாயிண்ட் 1, வெல்லிங்டன் பிரபு இந்தியாவின் வைசிராயாக இருந்தபோது நடைபெற்றது. 2வது வட்டமேஜை மாநாடப்போ இந்தியாவினுடைய வைசிராயாக யார் இருந்திருக்காங்களாம்? வெல்லிங்டன் பிரபு. அடுத்தது பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றில் எது என்னது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அபவுட் எதை பற்றி? 2வது வட்டமேஜை மாநாடு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 வட்டமேஜை மாநாடுகள், 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எத்தனை நடந்திருக்கும்? 3 நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 வட்டமேஜை மாநாடுகள் நடந்திருக்கும். முதலாவது 1930 நவம்பரில் நடந்திருக்கும். 2வது 1931 செப்டம்பர் 7. இந்த 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும். அது 1931 மார்ச் 5ஆம் தேதி. ஓகேங்களா? காந்திக்கும் இர்வின் அப்படின்றவங்களுக்கும் நடந்திருக்கும். அப்போ இர்வின் தான் என்னவா இருந்திருப்பார் அப்படின்னா, இந்தியாவினுடைய அரச பிரதிநிதியாக யார்? இர்வின் பிரபு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் யாருமே, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கலந்துக்க மாட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க கலந்துக்கிட்டாதான் இந்த மாநாட்டுக்கே என்னது ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, காந்தியடிகளும் இந்தியாவினுடைய அரச பிரதிநிதியாக இருந்த இர்வின் ஒப்பந்தம், அதனால தான் இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒப்பந்தத்தின் பேசிஸில் தான் என்ன பண்ணியிருப்பார், 2வது வட்டமேஜை மாநாட்டில் 1931 செப்டம்பர் 7 என்ன பண்ணியிருப்பாங்க, காந்தியடிகள் அதில் இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரே ஒரு பிரதிநிதியாக அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கலந்துட்டு இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வெல்லிங்டன் பிரபு இந்தியாவினுடைய வைசிராயாக இருந்த போது நடைபெற்றது. அப்போ இது என்னது? தப்பு. ஏன்னா அப்போ 2வது வட்டமேஜை மாநாடு நடந்துட்டு இருந்தப்பவுமே யாரு தான்? இர்வின் பிரபு தான் இந்தியாவினுடைய வைசிராயாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவங்க பிரிட்டிஷ் பிரதமராக இருந்திருப்பாங்க. தென் அடுத்தது பாருங்க, இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த கூற்று கரெக்ட். 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்துக்குவாங்க. எதனால? காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் நடுவில் நடக்கிற ஒப்பந்தத்தின் காரணமாக இதில் என்ன பண்ணிக்குவாங்க, கலந்துக்குவாங்க. அப்போ முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் யாருமே கலந்துக்க மாட்டாங்க. 2வது மாநாட்டில் காந்தியடிகள் மட்டும் கலந்துக்குவார். 3வது மாநாட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் யாருமே கலந்துக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் என்னது சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஓரளவுக்கு புக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு தான்.